உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் பேசலாம்டா. இல்ல இப்பயே பேசணும். என்ன பேசுனா? எல்லா கோயிலையும் பிச்சை எடுக்கிற மாதிரியே கனவு வருது. டாக்டர் இருப்பாரு, அதுக்கு பணம் பைனான்ஸ் இருப்பாரு. ஏன் நீங்க யாரு? நான் இந்த தியேட்டர் ஓனர். நான் யாரு? கண்ணாடி இருப்பாரு. சார் இந்த தியேட்டர்ல நான் யாருன்னு கேட்டேன். மேனேஜர் மாதிரி. அப்படின்னா வேலைன்னு ஒண்ணு பாக்குறேன்ல. ஆமா. அதுக்கு சம்பளம்னு ஒண்ணு தரணும்ல. ஆமா. அதை கொடுக்க ஐடியா இருக்கா இல்லையா? இப்படி உட்காரு சார். இந்த கால்குலேட்டர் எடுத்து கையில வச்சுங்க. குட் ரெஸ்பெக்ட். உன் தகுதிக்கு நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? 2000. காலையில டிஃபன் 5 ரூபாய், மத்தியான அளவு சாப்பாடு 20 ரூபாய், ராத்திரி டிஃபனுக்கு மறுபடியும் 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 35 ரூபாய் ஆகுது. மாசத்துக்கு என்னதுன்னு கணக்கு போடு. 1050. 1050 ரூபாய். அப்புறம் நீ இந்த தியேட்டர்லயே படுத்து எந்திரிச்சு குளிச்சு கக்கூச நார் அடிச்சு வீடு மாதிரி பந்தா பண்ணிட்டு இருக்கிய. வீட்டு வாடகைங்கிற வகையில ஒரு 425 ரூபாய் போடு. 1475. அப்புறம் கேன்டீன்ல நீ குடிக்கிற ஓசி டீ, ஓசி காஃபி, அப்புறம் திருடி திங்கிற பாப்கார்னு, இந்த கணக்குல ஒரு 250 ரூபாய் போடு. 1725. அப்புறம் நீ ஓசியில முடி வெட்டுறதுக்காக சலூன்காரன் குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு வந்து டிக்கெட் வாங்காம படம் பார்க்க வைக்கிறியே, அந்த கணக்குல ஒரு 300 ரூபாய் போடு. 2025. நீ என்ன சம்பளம் எதிர்பார்த்த? 2000. இந்த 25 ரூபாய் பாக்கிய மாசம் 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டா கொடுத்துரு. ஓகே? யாரு கூட சேர்ந்த இந்த காட்ட சுத்தணும் போல ஆசையா இருக்கியா? போய் சுத்த வேண்டியதானே? அது முடியாதியா. ஏண்டி மூடு இல்லையா? எனக்கு ஆளே இல்லையா. ஏண்டி கடுப்புல உட்கார்ந்திருக்க? இந்த உதவாகார புருஷனை நம்பி ஒண்ணும் பண்ண முடியல. என்னடி பண்ணா? இவனும் வீட்டு செலவுக்கு பணம் தர மாட்டான். நான் பணத்தை சேர்த்து வச்சாலும் அதையும் திருடிட்டு போய் செலவு பண்ணிட்டு வந்துருவான். நீ சக்கரை டப்பாயில ஒளிய வைடி. அடி போடி, எறும்பு கூட சர்க்கரையை கண்டுபிடிக்க 10 நிமிஷம் ஆகும். இவன் 8 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவான். அப்போ எள்ளு டப்பாயில ஒளிய வை. 7 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவான். அரிசி டப்பா 6 நிமிஷத்துல. அலமாரி 5 நிமிஷத்துல. நாற்காலி கடியில 4 நிமிஷம். மோட்டார் ரூம் 3 நிமிஷம். ரேஷன் கார்டு 2 நிமிஷம். கோட்டுக்கு மேல. சரி, அவன் சட்டை பையில வச்சு பாருடி. முயற்சி பண்ணிட்டேன்டி. மூதேவி மோந்தே கண்டுபிடிச்சிருது. அப்போ உன் புடவையில வைடி. புடவையோட சேர்த்து வித்துருவான். புத்தகத்துல சாரிடி, நானே மறந்துடுவேன். கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட விளையாடாம தினம் பணத்தை ஒளிய வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரே வழி தாண்டி இருக்கு. என்ன? பேசாம உன் கல்யாண ஆல்பத்துல ஒளிய வச்சிரு. அங்க வச்சா எடுக்க மாட்டானா? உன் புருஷன்ல உலகத்துல எந்த புருஷனும் கல்யாண ஆல்பத்தை மட்டும் கையில தர மாட்டான். என்னடி சொல்ற? ஆனா உன் புருஷன் கொஞ்சம் புத்திசாலிடி. எப்படிடி கண்டுபிடிச்சிருவானா? இல்ல, நர கல்யாண ஆல்பத்தையே குழி தோண்டி போச்சிருப்பாங்க. ஏதடி தங்கச்சேனே? என் தம்பி வேகமா ஓடி வந்தான், அதனால கிடைச்சது. பரவாயில்லையடி, உன் தம்பிக்கு அவ்வளவு திறமை இருக்கா? ஆமா ஆமா. போட்டி எங்கடி நடந்துச்சு? போட்டியா? போலீஸ் துரத்துனாங்கடா. மாட்டாம ஓடி வந்துட்டான். ஆடா திருட்டு குடும்பமே, உங்களை